திருத்தணியில் அதிமுக சார்பில் இம்மாதம் 29ஆம் தேதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணத்திற்கு திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தரும் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருத்தணி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நகர அதிமுக சார்பில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக நகர செயலாளரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி. ரமணா, முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி குவாரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அந்த உரையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணமாக இம்மாதம் 29ஆம் தேதி திருத்தணிக்கு வருகை தரவுள்ள முன்னாள் தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறப்பான முறையில் வரவேற்பளிக்க கழக நிர்வாகிகள் அனைவரும் குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும் என்றும், மேலும் சர்வாதிகார முறையில் செயல்படும் திமுக அரசை அகற்றவும், வீட்டு வரி, சொத்து வரி உட்பட பல்வேறு வரிகளை உயர்த்தி பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள திமுக அரசின் பல்வேறு மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுமக்களிடம் கூறி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க பொதுமக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் கூற வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். நிகழ்ச்சியில் திருவிழாங்காடு ஒன்றிய செயலாளர் சக்திவேல், திருவிழாங்காடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்னாள் தலைவர் பொன்னுரங்கம், முன்னாள் திருத்தணி மார்க்கெட்டிங் சொசைட்டி தலைவர் சேகர் பாபு, முன்னாள் மாவட்ட மாணவரணி பொருளாளர் தியாகராஜன், நகர இளைஞரணி செயலாளர் கேபிள் சுரேஷ் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 5 பூத்துக்கு 4 பூத்துக்கு 6 பூத்துக்கு 7 பூத்துக்கு இன்சார்ஜ் போடணும். எல்லா தேர்தல் பணிகளுக்கும் கட்சி பணிகளுக்கும் பூத்துக்களை எல்லாத்துக்கும் போடணும். 3 மாசத்துல நீங்க உங்களுடைய பணிகளை களப்பணிகளை கடுமையாக அமைத்துக் கொண்டு உழைப்பீர்களே. ஆனால் எந்த கும்பனாலும் பெருந்தனி சொல்வார்கள். அதை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருப்பதே மிகப்பெரிய கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக நம்முடைய பகுதிக்கு வருகிறார். அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே போறார். 27 மணியில போறார்.